வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன்? போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தான் அதிகாரம் இருக்குது. ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேர்ல இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். நான் அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். எல்லாம் நாங்கள் ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட பேசுறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரம்பூர் தொகுதியில் 12,085 வாக்கு, டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட கொடுக்கிறோம். போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில், நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது. பெரம்பூரில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆர்கே நகரில் இன்றைக்கு 27,779 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே? 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படு தோல்வி அடையும். அதற்காகத்தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மை நிலை, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க.